கிரீட்டிங்ஸ். வாழ்க்கைனா அடி விழ தான் செய்யும். அதே மாதிரி உடம்புனா எலும்புங்க உடைய தான் செய்யும். ஆனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தித்த யாரோ ஒருத்தருக்கோ இல்லை உங்களுக்கே இது வரைக்கும் ஒரு எலும்பு கூட உடஞ்சதே இல்லை அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குது. ஆர் ஒரு குட்டி தியரியும் இருக்குது. அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அவங்க பாயிண்ட். இந்த தியரியை புரோக்கன் போன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சயின்டிஃபிக் கிடையாது, பட் மோர் ஆர் லெஸ் ஒரு சைக்காலஜிக்கல் தியரி மாதிரி தான். இந்த தியரி படி ஒருத்தரோட லைஃப்ல இருக்கிற பெயினை இந்த யூனிவர்ஸ் டோட்டலா பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இந்த காஸ்மிக் காம்பன்சேஷன் ப்ராசஸ் தான் இந்த மொத்த புரோக்கன் போன் தியரியுமே. அது வலி வேற டிபார்ட்மெண்ட். இந்த தியரி படி யாருக்காவது எலும்பு உடஞ்சிருந்தது அப்படின்னா அவங்க ஒரு வகையான எக்ஸ்டர்னல் சஃபரிங்குள்ள போறாங்க. ஆனா ஒரு சிலருக்கு ஒரு எலும்பு கூட இது வரைக்கும் உடஞ்சிருக்காது. அவங்க எல்லாருமே எமோஷனலாவோ மென்டலாவோ இல்ல ஸ்பிரிச்சுவலாவோ ஒரு வகையான சஃபரிங்ல ஈடுபட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கும் உடஞ்சிருக்கு. ஆனா உடஞ்சது எலும்பு இல்ல, அவங்க மனசு. பிசிக்கலா காயப்பட்டு சஃபர் ஆகிற மாதிரியே கண்ணுக்கே தெரியாத பல ஸ்ட்ரகிள்ஸோட இன்னமும் நிறைய பேர் காயப்பட்டு தான் இருக்காங்க. அண்ட் அந்த காயத்துல இருந்து ஹீல் ஆகிறதுக்கு தினமும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கலனா கூட பரவாயில்ல, அதை புரிஞ்சுக்காம உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்க அப்படின்னு அவங்கள கேட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? நெற்கோழி இப்படி இருக்கும். நெற்கோழி ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் கூண்டி வலினா என்னன்னு. வலியை கொடுக்குற காரணங்கள்ல டிஃபரன்சஸ் இருக்கலாம், ஆனால் அதில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே இந்த உலகத்தில் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சஃபரிங்ஸ் இருக்கு. நம்ம கண்ணுக்கு அடுத்தவனோட பிரச்சனை தெரியல அப்படின்றதுக்காக அவனுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்றது அர்த்தம் இல்லை. அதைத்தான் இந்த தியரி முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த தியரியை ஒரிஜினலாக சொன்ன அந்த ஸ்காலர் யாருப்பா, எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் அதை சொன்னவர் யார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது சோஷியல் மீடியாவில் சொல்லப்பட்ட ஒரு பிலாசபிக்கல் ஐடியா அப்படின்னு டீசெண்டாக சொல்லலாம், இல்லை நம்ம பாஷையில் அது ஒரு உருட்டு அப்படின்னு சொல்லலாம். டம்மியா சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். பட் இதுல சொல்லப்பட்ட எல்லாருக்குமே காயங்கள் உண்டு, அண்ட் அந்த காயங்கள் எல்லார் கண்ணுகளுக்குமே தெரியாது அப்படின்ற ரொம்ப பவர்ஃபுல்லான டீப்பான கண்டென்ட் உண்மை. அதை எலும்புகளை வச்சு ஒரு மெட்டபரிக்கல் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். இது என்னதான் உருட்டாவே இருந்தாலும் இந்த தியரியில சொல்லப்பட்ட அந்த கருத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரிலேட்டபிளாகவும் இருந்துச்சு. அதனால தான் இந்த தியரியை பத்தி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அண்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் இதை யார் யாருக்கெல்லாம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் அதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்கிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் மேபி இதை விட நல்ல வீடியோஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மச்சான் ஜாலியா இருக்க போல நினைச்சேன். திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல, ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. அண்ட் ஒரு ஃபன் ஃபேக்ட், எனக்குமே இது வரைக்கும் எந்த எலும்புமே உடைஞ்சது இல்லை. Can you catch my point? It's nice, no? நான் உங்க பாயிண்ட். என்ஜாய். எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாளில்லையே.